ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோ நான் எடுத்தது சிவாஜி நகரில் பெங்களூரில் இருக்கிற ஒரு சர்ச்சில். என்னென்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி டேட் என்ன 23. ஸோ 2 days, நாளை ஒரு நாள் தான் இருக்குது, அப்புறம் கிறிஸ்மஸ்ஸு. ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை வீடியோ எடுத்திருக்கேன். அந்த சாண்டா இதெல்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். அப்புறம் கிறிஸ்மஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் படித்த ஸ்கூல்லாம் வந்து கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸை தவறுவார், சாக்லேட் கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நினைவுகள். அதெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஸ்கூலில் அன்றைக்கி வந்து ஹாலிடே வச்சாலுமே கூட காலைல வருவோம், நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவோம், அப்புறம் போவோன்ற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரீவியஸாக அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சாண்டா கிளாஸ் கெட்டப்லாம் போட்டு டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப அதெல்லாம் என்ஜாய் பண்ணி ஸ்கூலில் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற அந்த வைப்பே வேறு. பட் இது பின்னாடி என்ன இருக்குது, ஏன் நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும், கிறிஸ்மஸ் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ வந்து பைபிளில் வந்து நம்ம படிக்கிறோம், ஜீசஸ் வந்து நம்மளுக்காக இந்த உலகத்தில் வந்தார். ஸோ நம்மளுடைய சின்ஸ்க்காக அவர் வந்து இறந்து திருப்பியும் 3rd day வந்து உயிரோடு எழுந்து வந்தார் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை நம்பி போகிறோம். சரி, இப்போது கிறிஸ்மஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போது கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்டோட பர்த்டே, அதாவது ஜீசஸோட பர்த்டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு டேட் என்னென்னா 2000 இல்லை, December 25. ஸோ உண்மையாகவே December 25 தான் அவர் பிறந்தார் அப்படின்றதுக்கு எங்கேயாச்சும் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா எங்கேயும் ப்ரூஃப் இல்லை, எஸ்பெஷலி பைபிள்லேயுமே இல்லை. ஆனால் என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா, அவர் பிறக்கிறப்போ அந்த இதில் படிக்கிறப்போ குளிர்காலமாக இருந்துருச்சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த குளிர்காலன்றது மட்டும் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த குளிர்காலம் நம்ம செஞ்சது டிசம்பர் தான். இந்த 25ன்றது வந்து நம்மளாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ஒரு டே தான். ஸோ அவர் எப்போயும் நம்மளுக்காக பிறந்துட்டார், நம்ம அதை டெய்லியுமே செலிப்ரேட் பண்ணோம், அது தப்பு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நம்மளுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் டேவாக நம்ம ரொம்ப ஹாப்பியாக எடுத்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்படி நம்ம வச்சுருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம அப்போயாச்சும் ரிமெம்பர் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக. பட் நம்ம டெய்லி ரிமெம்பர் பண்ணோம், தப்பு கிடையாது. ஏன்னா ஹி இஸ் பார்ன் ஃபார் அஸ். ஸோ நம்ம கண்டிப்பாக அதை ஹாப்பியாக டெய்லி நினச்சி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, எக்ஸாக்டாக December 25 வந்து அவருடைய பர்த்டே இருக்குது. அவருடைய பர்த்டே மேபி இருக்கலாம், ஆனால் அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்றதும் உண்மை. அதே மாதிரி நம்ம அன்றைக்கி மட்டும் சர்ச்சுக்கு போகாமல் டெய்லி சர்ச்சுக்கு போகணும், டெய்லி ப்ரேயர் பண்ணணுன்ற ஹேபிட்டையும் நம்ம கொண்டு வரணும். அதுவும் இருக்குல்ல நம்மக்கிட்ட. கிறிஸ்மஸ்னால் அன்றைக்கி தான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாமே எங்கள் ஃபாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் ஸ்கூலு காலேஜெலாம் ஆக்சுவலாக கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆக்சுவலாக இந்து, பட் நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ஃபாஸ்டர்ஸில் வருவாங்க, அங்கே சொல்லி கொடுத்தது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது சொல்லி கொடுத்தோட அந்த பைபிள் நான் படிச்சிருக்கிறேன். ஸோ அதனால் ஷேர் பண்ணுறேன். ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.